ஒரு கப்பு டீ. அண்ணா இனியோட 75 ரூபா ஆச்சு. சரி சரி. ஏன் நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு பொறையவே பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு மனசுக்குள்ள ஒரு குறை, அதான் புறையே பாத்துக்கிட்டு இருக்கேன். வானத்துல ஒரு பொறை இருக்குதுல்ல, பார்க்க வேண்டியதானே? எனக்கு அந்த புறம் பிடிக்காது, இந்த புறம் தான் பிடிக்கும். டீ கடைக்கார, எந்த நாய்க்கு எதையோ புடிச்சிட்டு போகுது, எனக்கு வகுறு பசிக்குது, ஒரு பொறைய போடுங்க. ஏன் எனக்கு போட்ட பொறைய நீ கவன? ஏன் இவ்வளவு சிரமம்? கையிரண்டு இருக்கதல்ல ராசா. யோ என்னையா லொல்லு லொல்லுன்ட்டு பொறை காசு குடியா? பொறைக்கிற வேலை வச்சுட்டா மூஞ்சில சுடுதண்ணி ஊத்து. அத பாரு, நாய் பிடிக்கிற காப்பி. சார், உங்க பேருக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வந்திருக்கு, கையெழுத்து போட்டு வாங்கிங்க. பேனா இருக்கா? வச்சுக்கிறது இல்ல. ஏன் என்ன வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கறது இல்ல? ஒரு நாளைக்கு 500 போஸ்ட் கொடுக்குறேன், 500 பேனா வாங்க முடியுமா? கட்டுப்படி ஆகுமா? பேனா முடிய கையில வச்சுக்கிட்டு பேனா மாத்திரம் கொடுக்கணும். அப்படியும் பண்ணி பார்த்தேனே. இப்ப வீட்டுல மூடி நிறைய இருக்கு. இப்படித்தான் லடாக் எல்ல பகுதியில தினேஷ் பாபுன்னு ஒருத்தன். அவர் அடிச்சு பேசுவாரா? இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. என் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், என் கூட வேலை செஞ்சவன். ஒன்ன மாதிரியே சிரிக்க சிரிக்க பேசுவான். என்ன ஒரு வித்தியாசம், அவன் முகத்துல தாடி இருக்கும், உன் முகத்துல அது இல்ல. எனக்கும் இருந்தது, ஆனா நான் ஷேவ் பண்ணிட்டேன். பேனா எடுத்துட்டு சும்மா போகல. போஸ்ட்மேன். மீனா, நீனா இங்க என்ன பண்ற? மீனா, நீ எங்க? இங்க அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நான் இங்க ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். முதல்ல இந்த லெட்டர் போய் பாரத் கிட்ட பத்திரமா சேர்த்துருங்க. ஓ, அந்த பிரச்சனையா? 50 ரூபாய். இது எதுக்கு? உங்களுக்கு தான். இந்த லெட்டர் எங்க போய் சேரணுமோ அங்க பத்திரமா போய் சேர்ந்துரும். உங்க பெரியப்பா கேட்டா நான் பேனா வாங்க போயிருக்கேன்னு சொல்லு. ஏன்டா இப்ப நாய் மேல குறைச்சிக்கிட்டு இருக்க? அது என்னப்பா, இந்த வைத்தியம் ஒரு லேகியம் கொடுத்தான். அதை சாப்பிட்டதுல இருந்து எலும்ப பார்த்தா கடி சொல்லுது, வாசல்ல படுக்க தோணுது, தந்தி கம்பத்தை பார்த்தா லேகியம் சாப்பிட்டானா தந்தி கம்பன்னு. நான் இருக்கிற வேதனை நீ வேற. நீ ஏன் வருத்தப்படுற? மீனா எங்க இருக்குன்னு தெரிஞ்சாகணும். எங்கேயாவது சுத்தி மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிடுறேன். எங்கேயும் சுத்தம் வேணா, மோப்பம் பிடிக்க வேணா, எல்லாத்தையும் நான் பிடிச்சு வந்துட்டேன். என்ன போஸ்ட்மேன் சார், ஆளே கலந்த பக்கம் என்ன பக்கத்து ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போலன்ற வருத்தம் இருந்தாலும் அங்க போறது ஒரு வகையில் நல்லதா போச்சு. ஏன்? புது ஆளுங்க புது இடத்தோட ஒரு பழைய ஆளையும் பார்த்தேன். யாரு? வால் மீனாவை தான். மீனாவையா? நெசமா சொல்றீங்க? நம்பிக்கை இல்லையா? மீனாவே தன் கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துருக்கு. ஏயா மீனாவை பார்த்தோம்னு சொல்ற, ஏன் லெட்டர் வாங்கிட்டு வர்ற? கவ்வி தூக்கிட்டு வர வேண்டியதானே? கவ்வி தூக்கிட்டு வரதுக்கு நான் நாயா? அப்ப நான் நாயா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. சும்மா சார் இல்லங்க. யார் சார் நீங்க? ओ साहब, मैं हरियाणा से आ रहा हूँ. इधर मिल्की मैन माधवन साहब अंदर है. என்னடா சொல்றாரு? புரியலையே. आपको हिंदी नहीं मालूम? தள்ளுப்பா. யார் நீங்க? माधवन साहब कैसे है? நீங்க मुझे मालूम नहीं. लड़ाक कंटोनमेंट. दिनेश बाबू. ஓ தினேஷ் பாபு. नहीं नहीं, वो दिनेश बाबू, एम दिनेश बाबू. ஆமா, நீங்க எப்படி இந்த பக்கம் வந்தீங்க? அது மதுரை மீனாட்சி டெம்பிள் பார்க்க வந்துச்சு. நீங்க இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டுச்சு, அதான் பார்த்துட்டு வெரி குட். வாங்க உள்ள போய் பேசலாம். இங்க வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிருச்சு. மீனாட்சி அம்மன் கோயில தரிசனம் நல்லபடியா கிடைச்சதா? நல்லா கிடைச்சது. கூட்டம் ஜாஸ்தி இருந்திருக்குமே. கோயிலே கூட்டம் கம்மி, ஆனா வெளியில ஜாஸ்தி. வெளியவா? பிச்சைக்காரர்கள் நிறையான்னு சொன்னேன். அம்மா
அம்மா अरे साहब निमिल की कल्याण मिले ब्रह्मचारी सोलुचो எல்லாமே டூ बड़ा சைஸ்ல एक लड़की இருக்குன்னு சொல்லுங்க साहब யூ ஆர் மிஸ்டேக்கன். இது என் தம்பி பொண்ணு, பேரு மீனா. மீனா, இவர் பேர் தினேஷ் பாபு. லடாக்ல என் கூட வேலை செஞ்சவரு. வாட்ட சட்டமா 4 வயசானது தெரிஞ்சா பாத்தியா? நமஸ்தே. அம்மா இப்ப என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா? எனக்கு காபி டீ வேணாம், பாலு தான் பிடிக்கும். பாபு பாலு இல்ல, பால் பால். பால் பால் தூது மேல். என்னமா அப்படி மலைச்சு போய் பாக்குற? லாங்குவேஜ் ப்ராப்ளம், அவ்வளவுதான். நீ போய் பால் கொண்டா. கொஞ்சம் இரு. மத்தியானம் என்ன வேணும்னு இப்பவே சொல்லிடுங்க. ஸ்பெஷல் ஐட்டம் சிக்கனா மட்டனா? மீன் தான் பிடிக்கும். மீனா? ஆமா மீனா தான் பிடிக்கும். நகை நகை ஃபிஷ் தான் பிடிக்கும் சொன்னேன். அதே குறும்பு. நீ போமா, வேலைக்காரன் விட்டு மீன் வேற சொல்லிட்டு நீ போய் பால் கொண்டா. அப்புறம் பாபு, கல்யாணம் காட்சி புள்ள குட்டி ஏதாவது? இன்னும் கல்யாணம் ஆகலே, பொண்ணு பார்க்கத்தான் இங்க வந்திருக்கு. இங்கேயா? அதான் தமிழ்நாட்டிலே. ஓ, லேட் மேரேஜ் போல இருக்கு. பொண்ணு எங்க இருக்கா? என்னுடைய பொண்டாட்டி இங்கேதான் பிறந்திருக்கா. என்ன அவ கட்டிக்கத்தான் நானும் இங்கே வந்திருக்கேன். என்னுடைய பொண்டாட்டி. சொல்ல வேண்டிய விஷயத்தை பாட்டுல அருமையா சொல்லிட்டீங்க பாபு. புரிஞ்சுருச்சா? குடுமா. என்ன பாபு? பாலு சுடுது. ஏமா, பால் ஆத்தி குடுக்கலாம்ல? பெரியப்பா, உங்களுக்கு சுடு தண்ணி போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்களே, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. பாபு நீங்க? இத குடிக்கணும்ல, நான் குடிச்சுக்கிறேன், நீ குடிச்சிட்டு வாங்க. சரி, நான் போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வந்தேன். ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா வாங்க சாப். மீனா, 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 முதல்ல நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போயாகணும். வா போலாம். கொஞ்சம் இரு, பாத்ரூம்ல உங்க பெரியப்பா இருக்காரு, அவரை உள்ளே வச்சு புட்டு வந்துடுறேன். இங்க இரு. இங்க இந்த அகத்தியனை காணோம். அப்பா அப்பா கொஞ்சம் இருங்கப்பா. என்னப்பா நீங்க இவருக்கு நாய் லேகியத்தை கொடுத்து இப்படி நாயா அலைய விட்டுருக்கீங்க? மாத்து மருந்து கொடுங்கப்பா. பெத்தவங்களுக்கு தெரியாம பொண்ண லவ் பண்ணி தூக்கிட்டு போற நாய்க நாயாத்தான் அலையணும். ஐயோ, நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன். எப்படியாவது இவரை மனுஷன் ஆக்குங்கப்பா. நான் மிருகமானாலும் ஆவணே ஒழிய இவனை மட்டும் மனுஷனாக்க மாட்டேன். அது இந்த நாட்டுக்கு நல்லது இல்ல. இதுதான் இவனுக்கு கடைசி பிறவி. நீ முதல்ல உள்ள போ. அப்பா, அப்பா என்னப்பா ஆச்சு? வெறு நாய் கடிச்சாலும் பரவாயில்ல, வெறி நாய் கடிச்சிருச்சு. அப்பா அவனுக்கு சரியாயிடுமா? ஐயோ, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? 2 பேரும் லொள்ளு லொள்ளுங்கிறாங்களே. 2 பேரும் கொலைக்கிறாங்களே. அப்பா வாங்க. அன்ன போஸ்ட் வாங்க வந்தீங்களா? ஆமா. அது எப்படிங்க முடியும்? தம்பி பாலு உங்களை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சே. என்ன சன்னாயிட்டீங்க? உங்களை எதிர்த்து நிக்கிறது மட்டுமல்ல, ஜெயிக்க போறதா அவர்தான். இனிமே உங்க தர்பார்லாம் எடுபடாது ராமசாமி. நீங்க வாங்க போலாம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுற நாமஞ்சாமி. அப்போ டெண்டர் எனக்கு கிடைக்காத? கிடைக்கும். எப்படி? இப்படி. ஐயோ தம்பி பாலு வாழ்க. தெரியாம கால் பட்டுச்சுடா. அப்படியா? அப்ப அண்ணன் ராமசாமி வாழ்க. வாய்க்குள்ள ஏகப்பட்ட திருப்பங்கள் வச்சிருக்கிற. ஐயய்யய்ய, உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. விட்டா 2 பேரும் கடிச்சுக்கிட்டே செத்துருவீங்க போல் இருக்க. அப்பா இந்த பொறையாவது சாப்பிடுங்கப்பா. வேண்டாம் புடுங்குற நாயே. ஐயோ, இந்த நாய்ங்களோட பெரும் போராட்டமா போச்சு. உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஆண்டவன் தான் வரணும். ஐயோ, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன கருத்தமா? வாங்க வாங்க வாங்க. ஏதோ தேர்தல்ல நிக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தான் என்னால கூடமான ஒத்தாசை செய்ய முடியல. அது இருக்கட்டும், ஏன் உங்க நாய் மேல கட்டி போட்டுருக்க? அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறீங்க? நான் இவரை லவ் பண்ணேன்றதுக்காக எங்க அப்பா இவருக்கு நாய் லேகியத்தை கொடுத்து நாயா மாத்தி விட்டாரு. ஆமா, அன்னைக்கு சிவத்தக்கன சொன்னா, அன்னைக்கு கொஞ்சம் தானே இருந்துச்சு. இப்ப முத்தி போச்சுங்க. அப்பா மாத்து மருந்து குடுக்கலன்னு அத்தா நாயை கடிச்சு வச்சு விட்டாரு. இப்ப அப்பாவும் நாய் ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இதுக்கு நிறைய மெடிசன் வந்துருச்சு. டவுன்ல நாய் கடிக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஊசி போட்டா போதும், எல்லாம் சரியாயிரும்.
முதல்ல அதை செய்யுங்க. சரி கண்டிப்பா செய்றேன். ஏன்டா சோதனை எப்படி இருக்க? ஐயா நான் ஒண்ணும் கேட்கலப்பா. ஐயோ, சரியா போயிடும். இனிமே வள்ளுங்க மாட்டீங்க. ஒரு ஊசி போட்டது 100 ஊசி போட்ட மாதிரி இருக்கு. பின்ன நாய மனுஷனாக்குன்னா சாமான்யமா? எந்த ஊர் நீங்க? நாய்க்கம்பட்டி. கிழிஞ்சது. டாக்டர் சௌரியம் ஆயிடும்ல? 2 நாள்ல சௌரியம் ஆயிடும், கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு, பொணவாடை மட்டும் படக்கூடாது. அப்ப நீங்க ஏன் முன்னாள் நிக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டாக்டருக்கு என்ன ஃபீஸ் கொடுக்க? அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். நீ அவங்களை அவுத்து விடு. அவராட போறான். வாங்க. ஏமா என்ன கைத்துல கட்டி போட்ட? டேய், அவ்வளவுதான்.